இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்மளோட லேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிற வைஃபையோட பாஸ்வேர்டை எப்படி தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ விண்டோஸ் 7 சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு விண்டோஸ் 7. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வைஃபை கனெக்ஷன் இன்டர்நெட் எக்ஸஸ் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கனெக்டட் பண்ணியிருக்கிற நெட்வொர்க் ரூம் 7 ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நெட்வொர்க் செக்யூரிட்டி கீ ஈஸியாக உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டை பார்க்கலாம். ஷோ கேரக்டர்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுதான் உங்களோட இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த நெட்வொர்க்குரிய, அதாவது ரூம் 7 இந்த நெட்வொர்க்குரிய பாஸ்வேர்ட் உங்களுக்கு ஈஸியாக விண்டோஸ் 7 இப்படி தெரிஞ்சு கொள்ளலாம். அதே சிஸ்டம் வந்துட்டு விண்டோஸ் 10 இருக்குதா, நெட்வொர்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு விண்டோஸ் 10 ப்ராப்பர்ட்டிஸ் போகும். ப்ராப்பர்ட்டிஸ் போகணும்னு சொன்னால் செட்டிங் மூலமாக இந்த ஸ்னோப் இதுதான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிற நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டோட்டல் வந்துட்டு இதை ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருக்கிறாங்க நெட்வொர்க்கு டீட்டெயில்ஸ். ஆனால் பாஸ்வேர்டுக்குரிய எந்த ஆப்ஷனும் இல்லை. இப்படி விண்டோஸ் யூஸ் பண்ணுற உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுற இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி நம்ம பாஸ்வேர்டை பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக நம்மளுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் சிஎம்டி. உங்களோட இந்த சேர்ச் பாரில் சிஎம்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் கமாண்ட் ப்ராம்ப்ட். உங்களோட சிஸ்டத்தில் ஒன்று ஆகினா இதுக்கு கீவேர்ட் இருக்குது. அதாவது நம்ம இந்த நெட்வொர்க்கோட பாஸ்வேர்டை எப்படி பார்க்கலாம். இப்படி டைப் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் ப்ரொஃபைல்ஸ் டோட்டல் உங்களோட லேப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற வைஃபைட யூசர் ப்ரொஃபைல்ஸும் உங்களுக்கு இங்கே காட்டும். இப்போ இந்த கீவேர்டை நம்ம டைப் பண்ணிட்டோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்ஸ் லேன் இது வந்துட்டு நம்மளோட யூசர் ப்ரொஃபைல்ஸுக்குரியது. அதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த ப்ரொஃபைல்ஸை ஒரு ஃபோல்டர் ஒன்று கூட. அந்த ஃபோல்டர் வந்துட்டு நம்ம சி உள்ளுக்கும் அதுக்குரிய கீ ஈக்குவல் கிளியர்னு சொன்னால் அவங்களோட அந்த நெட்வொர்க்கை வந்துட்டு டொக்ஸ் பண்ணி அது ஆல்ரெடியாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கீவேர்ட் ரெண்டு டைப்பிங் அந்த மெத்தடில் நம்மளுக்கு அந்த பாஸ்வேர்டை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லியிருக்குது. அப்போ நம்மளோட இது வந்துட்டு சி உள்ளுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணின இது உள்ளுக்கு நம்மளோட பாஸ்வேர்டு வந்துட்டு ஆல்ரெடியாக கிரியேட் ஆகிருக்கும். இப்போ உங்களோட சிஸ்டத்தில் உங்களோட சி ப்ரோக்ராம் ஆன் பண்ணுங்கள். லோக்கல் டிஸ்க் சி கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்னோப் ரிஜாஸ் ரூம் நம்பர் 7 அண்ட் வைரஸ் நம்ம ஆல்ரெடியாக இங்கே பார்த்தோம். டோட்டல் யூசர் ப்ரொஃபைல்ஸ் அந்த ப்ரொஃபைல்ஸில் இருக்கிற டோட்டல் நேமுக்குரியது ரிஜாஸ் ஸ்னோப் வைரஸ் ரூம் நம்பர் 7. இந்த டோட்டல் யூசர் ப்ரொஃபைல்ஸுக்குரிய பாஸ்வேர்டை உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட், அதாவது சி உள்ளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணினோம். அந்த சி உள்ளுக்கு டொக்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கேன். டொக்ஸாக கிரியேட் பண்ணோம். இப்போ கரண்ட்லி வந்துட்டு நம்மளுக்கு எந்த வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வைஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்னோப் ஜஸ்ட் ஸ்னோப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டொக்ஸ் ஒன்றாகும். டொக்ஸ் ஒன்றாகுன்னு இதுதான் இந்த வைஃபையோட பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஒரு நெட்வொர்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபோகட் பண்ணுங்கள். ஃபோகட் பண்ணிட்டு எகைன் வந்துட்டு கனெக்ட் கொடுங்க. எகைன் வந்துட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும். இங்கே நம்ம இந்த சேம் பாஸ்வேர்ட் நம்மளோட டொக்ஸ் எது கிரியேட் பண்ணிச்சோ சிஎம்டி மூலமாக அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி உங்களோட இந்த வைஃபை கனெக்ஷன் பாஸ்வேர்ட் உள்ளுக்கும் இப்போ நம்ம ஸ்னோப் தான் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அகைன் அந்த பாஸ்வேர்டை இது உள்ளுக்கும் ரீஎன்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பண்ணோம்னு சொன்னால் கனெக்டட். இப்படி உங்களுக்கு இந்த 2 மெத்தடையும் பயன்படுத்தி உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.